ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபாஃப் தலைமையிலான உயர்மட்ட ஈரானிய பிரதிநிதி குழு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றடைந்துள்ளனர். இந்த குழுவில் பாதுகாப்பு, அரசியல், ராணுவ, பொருளாதாரம் மற்றும் சட்ட விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு குழுக்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதி அலி அக்பர் அஹ்மதியான், மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நாசர் ஹமதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் இந்த குழுவுடன் பயணம் செய்துள்ளனர். ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளபடி அமெரிக்காவுடன் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் ஈரான் நிர்ணயித்துள்ள முன் நிபந்தனைகளை மற்ற தரப்பு ஏற்றுக்கொண்ட பின்னரே தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் தற்போதைய பதற்றமான சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபாஃப் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமாபாத் நோக்கி செல்லும் விமானத்தில் எடுக்கப்பட்ட தனது புகைப்படத்துடன் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானில் உள்ள ஒரு பள்ளியில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். இந்த நடவடிக்கை மூலம் ஈரான் மீதான தாக்குதல்களின் கொடூரத்தை உலக அரங்கில் எடுத்துக்காட்ட முயற்சிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்த பதிவு தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபாஃப், நாங்கள் நல்லெண்ணத்துடன் இருக்கிறோம், ஆனால் மற்ற தரப்பினர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று தெளிவாக கூறினார். மேலும் பேச்சுவார்த்தைகளின் போது எங்களுக்கு கிடைத்த கடந்த கால அனுபவங்கள் ஊக்கமளிக்கும் வகையில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த அதே நேரத்தில் ஒரே ஆண்டுக்குள் 2 போர்கள் எங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்டன என்று குறிப்பிட்ட அவர் ஈரானின் எச்சரிக்கை நிலையை வெளிப்படுத்தினார். ஈரானின் ஹத்தமல் அன்பியா மத்திய தலைமையகம் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரான் தலைவர் சையத் முஜ்தபா கமேனியின் செய்தியை பின்பற்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பின் தொடர்ச்சியான வாக்குறுதி மீறல்களுக்கு மத்தியில் ஈரானிய படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. குற்றவாளி ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று எச்சரித்துள்ள அந்த அறிக்கை ஹார்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் அதன் மீதான கட்டுப்பாட்டை ஒருபோதும் கைவிடாது என்றும் உறுதிபட கூறியுள்ளது. மேலும் லெபனான் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் எதிர்ப்பு முன்னணியின் ஒற்றுமையுடன் நசுக்கும் மற்றும் வலிமிகுந்த பதிலடி வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டில் வெள்ளிக்கிழமை மில்லியன் கணக்கான மக்கள் பெரும் பேரணிகளில் கலந்து கொண்டனர். ஈரான், லெபனான், பாலஸ்தீனம், ஈராக் மற்றும் பரந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மக்களுக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. எதிரிகளுடன் வலுவை சமன்பட செய்யவும் பல முனைகளின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தவும் வலியுறுத்தினர். நாட்டின் இறையாண்மையை மீறும் எந்தவித கொள்கைகளையும் நிராகரிப்பதாக அறிவித்த அவர்கள் அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை முன்னெடுக்கும் முயற்சிகளை கண்டித்தனர். அனைத்து அரங்கங்களிலும் கூட்டு எதிர்ப்பு மூலம் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த பேரணிகள் தற்போதைய பதற்றமான சூழலில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இஸ்ரேல் அமெரிக்க தூதர் எசியல் லைட்டரை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகமான ஆக்சியோஸ் வெளியிட்ட செய்தியில், இஸ்ரேல் லெபனானுடன் அமைதி ஒப்பந்தத்தை முன்னெடுக்க ஒப்புக்கொண்டுள்ளது, ஆனால் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. லெபனான் அரசு அமெரிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் இஸ்ரேலை நிர்பந்திக்குமாறு கோரியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் சந்திப்புக்கு முன்னதாக தாக்குதல்களை நிறுத்தி நவம்பர் 2024 போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. லெபனானை தனது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் சேர்க்க ஈரான் முயன்றதை லெபனான் அரசு நிராகரித்துள்ளதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடன் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னுரிமை கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லெபனான் மீதான தாக்குதல்களை தணிக்க அமெரிக்கா இஸ்ரேலை தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் லெபனான் முன்னணியில் உள்ள பகைமையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. ஈரான் லெபனானில் முழு போர் நிறுத்தத்தை தனது பேச்சுவார்த்தைக்கான முன் நிபந்தனையாக வைத்துள்ளது. இந்த கோரிக்கையை வாஷிங்டன் புரிந்து கொண்டுள்ளதாக இஸ்ரேல் சேனல் 12 தெரிவித்துள்ளது. லெபனான் எதிர்ப்பு படைகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி வருவதால் போரை நீட்டிப்பது இஸ்ரேலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையும் எழுந்துள்ளது. பெய்ரூட்டில் 350க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த சமீபத்திய இஸ்ரேலிய படுகொலைக்கு மத்தியில் லெபனான் அதிபர் அலுவலகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதிபர் ஜோசப் அவுன் உத்தரவின்படி வாஷிங்டனில் உள்ள லெபனான் தூதர் நதா ஹமாதே மக்திசி மற்றும் இஸ்ரேல் தூதர் எசியல் லைட்டர் இடையே முதல் நேரடி தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது. அமெரிக்க தூதரும் இந்த உரையாடலில் பங்கேற்றார். இருதரப்பும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறையில் சந்தித்து போர் நிறுத்த அறிவிப்பு மற்றும் பேச்சுவார்த்தை தொடக்கம் குறித்து விவாதிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஈரான் லெபனான் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் நிலையில் இந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் இன்னும் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தனது கையிருப்பில் வைத்துள்ளது என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. நிலத்தடி சேமிப்பு கிடங்குகளிலிருந்து ஏவுகணை ஏவுதளங்களை எடுத்து விரைவாக பயன்படுத்தும் திறன் ஈரானுக்கு உள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மத்திய கிழக்கு நிறுவனத்தின் கொள்கை துணைத் தலைவர் கென்னத் பெல்லாக், ஈரானியர்கள் தங்கள் படைகளை விரைவாக புதுப்பிக்கும் அற்புதமான திறனை வெளிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலை தவிர மற்ற மத்திய கிழக்கு நாடுகளின் ராணுவங்களை விட ஈரான் மிகவும் வலிமையான எதிரியாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஈரான் மீதான போர் இஸ்ரேலுடன் அரபு நாடுகள் மேற்கொள்ளும் உறவை இயல்பாக்கும் முயற்சிகளை பாதிக்கும் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வளைகுடா நாடுகளுடனான ஒப்பந்தங்களை விரிவுபடுத்தும் வாய்ப்பு குறைந்துள்ளதாக இஸ்ரேல் அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். போரின் விளைவுகளால் வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈரான் மற்றும் துருக்கியுடன் நெருக்கமாக ஈடுபடக்கூடும் என்று கூறப்படுகிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இந்த போரில் தாங்கள் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் ஈரான் பதிலடியால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவர் சையத் முஜ்தபா கமேனி, மறைந்த உச்ச தலைவர் சையத் அலி கமேனி மரணித்து 40 நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். திணிக்கப்பட்ட போர் என்று அழைக்கப்படும் சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி பேசிய அவர், கடந்த 40 நாட்களாக ஈரானிய மக்கள் முன்னணியில் தொடர்ந்து நின்று வருவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மக்களே களத்தில் உண்மையான வெற்றியாளர்கள் என்று முழு நம்பிக்கையுடன் கூறலாம். இஸ்லாம் மற்றும் ஈரானின் எதிரிகள் இழைத்த மிகப்பெரிய குற்றங்களில் உச்ச தலைவரின் மரணமும் ஒன்றாகவும் இந்த தேசத்தின் வரலாற்றில் மிகவும் ஆழமான சோகங்களில் ஒன்றாகவும் 40 நாட்கள் கடந்துவிட்டன
என்றார். இந்த நிகழ்வை அவர் புரட்சியின் மாபெரும் தலைவரும் ஈரானிய தேசத்தின் தந்தையும் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவரும் உண்மையை தேடுபவர்களின் தலைவருமான மாபெரும் தலைவரின் சோகமான ஷஹாதத்தின் நினைவு நாளாகவும் அவரது ஆன்மா இப்போது நல்லவர்கள், உண்மையாளர்கள் மற்றும் ஷஹீதுகளுடன் இருப்பதாக உரக்க கூறினார். மேலும் சையத் கமேனி கூறுகையில், ஷஹீதுடன் சேர்ந்தோ அல்லது அவரது பாதையில் நடந்தோ இஸ்லாத்தின் பல ஆதரவாளர்கள், தலைவர்கள், போராளிகள் மற்றும் குடிமக்கள், குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை இறைவனின் அருளை பெற்று ஷஹாதத்தை அடைந்துள்ளனர். மாபெரும் கமேனி, அன்புக்குரிய கமேனி மற்றும் இஸ்லாத்தின் பின்பற்றுபவர்கள் கடந்த 40 நாட்கள் மற்றும் இரவுகளில் களத்திலும் தெருக்களிலும் முன்னணியிலும் தொடர்ந்து இருந்தனர் என்றார். காட்டுமிராண்டி எதிரியின் தாக்குதலால் ஏற்பட்ட அடிகளையும் இழப்புகளையும் மீறி ஈரானிய மக்கள் 3வது திணிக்கப்பட்ட போரை ஒரு மகா இதிகாசமாக மாற்றியதாக அவர் கூறினார். தங்கள் ஷஹீதான இமாமின் இழப்பால் ஏற்பட்ட ஆழ்ந்த துயரத்தை மீறி அந்த சோகத்தை வலிமைக்கும் உறுதிக்கும் ஆதாரமாக மாற்றினார் என்றார். ஈரானிய தலைவர் கனரக ஆயுதங்களை கொண்ட எதிரி அதிர்ச்சியடைந்து செயலிழந்து போனதாக குறிப்பிட்டார். ஈரானிய மக்களின் உறுதி உலகெங்கிலும் உள்ள சுதந்திரமான மக்களிடையே போற்றுதலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அகங்கார சக்திகளின் அறியாமையும் முட்டாள்தனமும் வீழ்த்தப்பட்டது ஈரான் புரட்சியின் உயர்வில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என தெரிவித்தார். இஸ்லாமிய ஈரானின் கொடி இப்போது நாட்டின் எல்லைக்குள் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள உண்மையை தேடுபவர்களின் இதயங்களுக்குள் பறக்கிறது என்று அவர் உறுதிப்படுத்தினார். அனைத்து சாதனைகளும் சிறப்புகளும் இறைவனின் அருளாலும் இமாம்களின் பாதையில் உறுதியாக நிற்பதாலும் ஏற்பட்டவை என்றார். வளைகுடா நாடுகளுக்கு உங்கள் நிலைப்பாட்டை தேர்வு செய்யுங்கள். வளைகுடா நாடுகளை பார்த்து சையத் முஜ்தபா கமேனி கூறினார். ஈரானின் தெற்கு அண்டை நாடுகள் ஒரு அதிசயத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அதை நன்றாக கவனித்து நடப்பதை புரிந்து கொண்டு சரியான நிலைப்பாட்டை தேர்வு செய்யுங்கள். ஏமாற்றும் சக்திகளின் பொய்யான வாக்குறுதிகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். தெஹ்ரான் இந்த நாடுகளிடமிருந்து சகோதரத்துவத்தையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தும் சரியான பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் இது ஈரானியர்களை இழிவுபடுத்தவும் சுரண்டவும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும் அகங்கார சக்திகளை விட்டு விலகுவதன் மூலம் மட்டுமே சாத்தியம் என்றும் அவர் கூறினார். ஈரானை தாக்கிய குற்றவாளி ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்றும் நாட்டுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு சேதத்துக்கும் ஷஹீதுகளின் ரத்தத்துக்கும் மூத்தவர்களுக்கும் ஈடு கோருவோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஹார்மோஸ் நீரிணையின் மேலாண்மையை மேம்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் ஈரான் போரை விரும்பவில்லை, தேடவும் இல்லை என்றும் ஆனால் தன் சட்டப்பூர்வ உரிமைகளை எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிவித்தார். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு என்று அவர் அழுத்தமாக கூறினார். ஷஹீதான சையத் அலி கமேனியின் பாதையை தொடர்வதாகவும் சையத் முஜ்தபா கமேனி சையத் அலி கமேனியின் வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு அதிகம் தெரியாத பல கட்டங்கள் இருந்ததாக குறிப்பிட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் பஹலவி ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் கடினங்களிலிருந்து விலகி கடமையின் பாதையில் வாய்ப்புகளை பயன்படுத்தினார் என்று நினைவு கூர்ந்தார். அவரது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் ஷஹீதான தலைவர் கோம் நகரில் பாரம்பரிய கல்வி பாதையை விட்டுவிட்டு தன் தந்தைக்கு சேவை செய்ய முழுமையாக அர்ப்பணித்தார். இது தெய்வீக அருளின் மீதான நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டது என்றார். இந்த முடிவு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. 30 வயதுக்கு முன்பே சையத் அலி கமேனி கொராசானிலிருந்து உதயமாகும் சூரியனைப் போல உயர்ந்து சிறந்த அறிவு ஜீவியாகவும் புரட்சிகர தலைவராகவும் உருவெடுத்தார் என்றார். இந்த தனித்துவமான குணமும் தெய்வீக கருணையின் மீதான ஆழமான நம்பிக்கையும் உண்மையின் கொடியின் கீழ் நிற்பவர்களையும் பொய்யின் கொடியின் கீழ் கூடியிருப்பவர்களையும் வேறுபடுத்துகிறது என்று அவர் விளக்கினார். பலர் இப்போது நாகரீக பார்வையை ஏற்றுக்கொண்டு தற்போதைய யதார்த்தங்கள் மற்றும் எதிர்கால பார்வையின் அடிப்படையில் தங்கள் அடையாளத்தை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் என்றும் இது முன்பு சிலரிடம் மட்டுமே இருந்த ஒரு பண்பு என்றும் அதில் ஷஹீதான சையத் அலி கமேனி முன்னணியில் இருந்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக ஈரானிய மக்கள் அனுபவித்து வரும் வேகமான வளர்ச்சியின் அளவை எந்த அவதானியும் அதிசயமானது என்று உணர முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். ஈரானின் மாபெரும் மக்களும் ஈரானின் பாதுகாவலர்களும் ஒரு வரலாற்றை எழுதி வருகின்றனர் என்று தனது உணர்ச்சிமிக்க உரையை நிறைவு செய்தார் சையத் முஜ்தபா கமேனி.